கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு மிச்ச சில்லற 1 ரூபா 2 ரூபா வருதுன்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் வாங்கிக்கோ நம்ம கொடுத்தோன்னா 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்க மாட்டாங்களாம், 5 ரூபாய்க்கு தான் வாங்குவலாம். அதுவும் 5 ரூபா கொடுத்தாலும் எங்களுக்கு 5 ரூபா பத்தாது, எங்களுக்கு 10 ரூபா தான் வேணும்னு சொல்லுவாங்களாம். நம்ம இதிலலாம் 1 ரூபா கிடைச்சாலே அந்த 1 ரூபாயை ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சு இன்டர்வல் டைமில் அந்த 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய் கிடைக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். இங்கே 1 ரூபா பெரிய இதுவாக நீ தர அப்படின்னு கேட்காங்க. 5 ரூபா கொடுத்தாலும் பத்தாதான், 10 ரூபா கொடுத்தாலும் பத்தாதான். ஏன்னா நிறைய தூக்கி வையா கொடுத்து பழகி வச்சுருக்காருல, அதுதான் இருக்கும் போது அது நிறைய கிடச்சிட்டே இருக்குது நம்மளுக்கு தெரியும். பட் இல்லாத டைமும் அதோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தெரிஞ்சு தான் வளரணும். ஓகேவா? கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் உடனே நம்மக்கிட்ட வந்துடுது அப்படின்னு ஓவராக ஆடக்கூடாது. அப்போது கடவுள் என்னத்தமாக பண்ணுவார், மொத்தத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டு இவளுக்கு எல்லாம் உடனே கிடைச்சிருச்சுனாலும் உண்டானதையும் நம்மளுக்கு தரப்பட்டார் நம்மளுக்கு. சரியா? இன்றைக்கி பயங்கரமாக காற்றடிக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வளரும் போது நம்மளோட மைண்ட் செட் இந்த ஊருக்கு இப்படி தான் அப்படின்னு ஓகேவா தெரியும். அதே சிட்டி சைடில் வளர்கிற குழந்தைங்க என்ன பண்ணுதாங்கன்னா எல்லாம் நம்மளுக்கு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க கேட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்ட நஷ்டமே தெரியாமல் நம்மளுக்கு எல்லாம் வந்துடுதுல, நம்மளுக்கு கிடைச்சிருதுல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் இதாக இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். ஓகேவா?